என்னால இனி வெயிட் பண்ண முடியாது. நீ பணத்தை கொடுக்கலனா நான் உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறேன். பாய், பணம் கொடுக்க மாட்டேன். நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாசம் 31ஆம் தேதி வட்டியும் முதலுமா உங்க பணத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். ப்ளீஸ் இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். இனிமே ஒண்ணு நம்ப முடியாது. பாய் ப்ளீஸ், இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க. ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். சரி, இதுதான் உன்னுடைய கடைசி வாய்ப்பு. கொடுக்கலனா உங்க அப்பா கிட்ட வந்து வசூல் பண்ணிடுவேன். இந்த சந்துரு ஃபைனான்சியர் கிட்ட பணம் வாங்கி கொடுக்கலனா அப்புறம் என் கதை முடிஞ்சிடும். ஒன்று பணத்தை செட்டில் பண்ணணும், இல்லைனா இந்த இந்தியாவை விட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ். நான் வீட்டு விட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என் அப்பா எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? போய் ஆகணும். இருக்கட்டும், இவ்வளவு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன செட்டப்பு? ஏய் திலக், எனக்கு பாய் ஃபோன் பண்ணிருந்தாரா? இந்த மாசம் வட்டி முதல்ல சேர்த்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதான் ஃபைனான்ஸ் நான் பேசிட்டேன்ல. பேசிட்டியா? 100% தரேன்டா. ஹரிஷு 200% ஷூர் மச்சான். வாடா ப்ளீஸ். அமிர்தா, this is Chandru. Chandru, Amrita and her friends. Hi. Hello. My name is Chandran. Ravi Chandran. Part 2. How do you do, babies? It's me. Hello, Ravi Chandran speaking. நாளை காலையில 9 மணிக்கு டப்பிங் இருக்குப்பா. இருக்கட்டும். டேய், ராஜா ஸ்டுடியோ கோடா 2500 பேமெண்ட் கொடுப்பாங்க. வாட்? 2 லட்சமா? இந்த 2.5-3 லட்சத்துக்கு நான் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது? 5 லட்சத்துக்கு 1 ரூபா குறைஞ்சா டப்பிங் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா? சார், உங்க வாய்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தயவு செஞ்சு நானும் ஃபோன் பண்ண மாட்டேன். நீங்களே வேலைக்கு வந்துடாதீங்க சார். ஒரு நிமிஷம், சிக்னல் சரியா கிடைக்கல. ஹலோ தலைவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் விஐபிங்களாம் இருந்தாங்களா, அதனால ஃப்ளோவில் அப்படி வந்துருச்சு, கோச்சிக்காதீங்க. நீங்கள் சொன்ன பேமெண்ட்டில் 500 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இருப்பேன். ஓகே, எப்போ இப்படியே இரு, அப்பதான் வேலை வரும். வந்துடுறேன். ஓ தலைவா, அப்புறம் மூடிட்டு போனை வைக்கிறியா? பேச வேண்டாவா? ஓவரா பேசிட்டேன். ஓகே, எங்க எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன, நான் கிளம்புறேன். டேய், ஃபைனான்சியர் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். நீ சும்மா தான் சொன்ன, காமெடிக்கு. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற? நான் போறேன்னு சொன்னது பார் கவுண்டருக்கு. ஒரு பெக் அடிக்கலான்னு. ஒண்ணு இல்ல, 4-5 பெக்கு கூட அடிச்சுக்கோ. அது சரி, இந்த ரோஹித் எங்க? தேங்க்யூ சார். என்ன ரோஹித், என் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்த? என் அப்பா உனக்கு முதல்ல தெரியுமா? நான் தனியாக தான் நின்றுகிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா தான் வந்து என்ன யாருன்னு கேட்டார். அப்புறம் மச்சான் ராகுல் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். நம்ம இப்போ ஓ ஷிட், என்னாச்சு? இப்போதான் இவன் வரணுமா? சரி, நான் போய் சமாளிக்கிறேன். நீங்க இருங்க. ஹலோ சேட்ஜி, வாட் a சர்ப்ரைஸ். நானே நாளைக்கு உங்களை ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே இங்க வந்துட்டீங்க. சரி வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, என் ஃப்ரெண்ட் நீ கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுல. இல்ல சொல்லுங்க கொஞ்சம். அதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. சார் ப்ளீஸ் டோன்ட் டாக். சார் ப்ளீஸ் எடுத்துக்கலாம் சார். எல்லாம் பார்க்கறேன் சார். ப்ளீஸ் சார். சார் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் a minute. சார் வேணாம் சார், எல்லாரும் வந்திருக்காங்க சார். ப்ளீஸ் சார். சார் சப் இன்ஸ்பெக்டர் உன்னுடைய ஃப்ரெண்ட்னு சொல்லவே இல்ல. அதுவும் யூனிஃபார்மோட பார்ட்டிக்கு வந்திருக்காரு. அது வந்து எஸ் சிவகுரு சார். நான் உங்க பையனோட ஃப்ரெண்ட். உங்க பையன் மேல செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு. அதுக்காக அரெஸ்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? சார், அசಲು வட்டி மொத்தமா சேர்த்து 3 லட்சம் ரூபா தரணும் சார். ஓ, அவ்வளவுதானா? 3 லட்சத்துக்கே அரெஸ்டா? உங்க பணத்தை நான் இப்பவே செட்டில் பண்றேன். ஏய் பிகே, ரொம்ப தேங்க்ஸ் சார்.